பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் வசனம் 1 முதல் வாசிக்கிற பொழுது அங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே 10 கன்னிகைகள் இருந்தார்கள். அந்த 10 கன்னிகையில் மொத்தம் அந்த 10 பேரில் 5 பேர் தன்னுடைய மணவாளனை சந்திக்க ஆயத்தமாக இருந்தார்கள். மற்ற 5 பேரும் ஆயத்தம் இல்லாமல் இருந்தார்கள். அந்த முதல் 5 பேர் தங்களுடைய தீவெட்டிகளோடு கூட எண்ணெய் வைத்திருந்தார்கள். மற்ற 5 பேரோ தீவெட்டியில் மாத்திரம் வைத்திருந்தார்கள், எண்ணெய் வைக்கவில்லை. ஆக இந்த 2 பேருக்கும் மிகப்பெரிய ஒரு வேறுபாட்டை காண்கிறோம், ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை காண்கிறோம். இந்த 2 பேரும் ஒரே கூட்டத்தார் சேர்ந்தவர்கள் தான், ஒரே கூட்டத்தில் இருக்கிறவங்க தான். ஆனால் ஒரே கூட்டத்து மக்களாக இருந்தாலும் அவர்களுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் அவங்களுடைய எண்ணங்களும் வெவ்வேறாக இருந்ததை பார்க்கிறோம். 5 பேருக்கு எண்ணம் என்ன, மணவாளனை பார்க்கணும், எவ்வளோ நேரம் பரவாயில்ல, நாங்கள் பார்த்துடணும் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட ஆயத்தமாக இருந்தார்கள். மீதி 5 பேரும் ஏனோ தானே இருந்தார்கள், ஒரு சீரியஸாக இல்லை, ஏதோ இருக்கிறோம் அப்படின்றதுக்காக இருந்தாங்க. ஆகவே இவங்க தூங்கிட்டாங்க. தூங்கின உடனே மணவாளன் வந்து விட்டார். அப்பொழுது இவர்கள் வேக வேகமாக அல்லது அவசர அவசரமாக மற்றவங்கள்ட்ட கேட்குறாங்க. மீதி 5 பேர் கேட்குறாங்க, எங்களுக்கு என்ன கொடுங்கன்னு கேட்குறாங்க. அவங்க நீங்கள் வேறு ஆள்கிட்ட வாங்கிக்கோங்க, இல்லை கொஞ்சம் தான் இருக்குது என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே அந்த முதல் 5 பேர் மாத்திரமே மணவாளனை சந்தித்தார்கள். மணவாளனோடு கூட உள்ளே போயிட்டாங்க. இந்த 5 பேரும் எண்ணெய் கொண்டு போகாதனால, தூக்கத்தினால இவர்கள் மணவாளனை சந்திக்க முடியவில்லை. போய் கதவை தட்டுகிறார்கள். கதவை தட்டுற பொழுது மணவாளனும் கதவை அடைத்து விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இங்கே முதல் 5 பேரும் ஆயத்தமாக இருந்தாங்க, 2 பேர் ஆயத்தமாக இல்லை. இந்த நாட்டில் சபைகளில் பார்க்கிற பொழுது எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்பது தான் மிக முக்கியமாக இருக்கிறது. இங்கே 50க்கு 50 கொடுக்கப்படுகிறது. 50 பேர் அல்லது 50% பேர் தேவனை சந்திக்க ஆயத்தமாகவும், மீதி 50 பேர் சந்திக்க ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டும் வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இயேசு மீண்டும் வரப்போகிற பொழுது யார் அவரை சந்திக்க முடியும்? ஆயத்தமாக இருக்கிறவர்கள். யார் அவரை சந்திக்க முடியும்? தங்களுடைய சிந்தனைகளையும் தங்களுடைய வாழ்க்கையின் முறைகளையும் தேவனிடத்தில் பார்த்திருக்கிறவர்கள் சந்திக்க முடியும். இன்றைக்கி அநேகர் ஏனோதான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்றதை பார்க்குறோம். ஏதோ சண்டே சர்ச்சுக்கு போகிறேன், காணிக்க போடுறேன், மற்ற என் வாழ்க்கை குறித்து பிரச்சனை இல்லை என்று யோசித்து கொண்டிருக்காங்க. ஆனால் இயேசு எப்பொழுது வருவார் என்பது யாருக்குமே தெரியாது. ஆனால் இயேசு சொல்லியிருக்கா, சீக்கிரம் வருவேன் என்று சொல்லுங்கள். இயேசு சீக்கிரம் வருகிறார் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம்? ஒரு நாள் நான் ஒவ்வொரு நாள் ஸ்டார்ட் பண்ணுற பொழுது, ஆரம்பிக்கிற பொழுது, ஒருவேளை இன்றைக்கு இயேசு வந்தால் நான் அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறேனா என்று நமக்குள்ளே நாம் கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது மாத்திரமே நாம் ஆயத்தமாக இருக்க முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் கதவு அடைக்கப்படும். இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆயத்தமாக மட்டும்தான் போக முடியும். அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியை அவர் சொல்லுகிறார். மணவாளன் கதவை திறந்து உங்களை அறியேன். இவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே ஆண்டவரேன்னு அந்த 5 பேர் சொல்கிறாங்க. 5 பேர் கைவிடப்பட்டவர்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு சொல்கிறார், நீங்கள் உங்களை அறியேன் போங்க அப்படின்றார். அப்படின்னா ஒரு ஜெபம் பண்ணிருக்கலாம், வேத வாசித்திருக்கலாம், ஊழியம் செஞ்சுருக்கலாம். ஆனால் முழு ஆயத்தம் இல்லாது இருக்கிற பொழுது நாம் இயேசுவை சந்திப்பதற்கும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கும் ஒரு தடையாக மாறிவிடும் என்பது ஐயமே கிடையாது. ஆகவே எல்லா காரியங்களிலும் நாம் மிகுந்த ஆயத்தத்தோடு கூட நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுத்த இந்த ஊழியத்தை அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையை அல்லது வேலையை நாம் இந்த பூமியில் எதற்காக படைக்கப்பட்டிருக்கோம், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம் என்பதை அறிந்து கொண்டு நாம் சரியாக செயல்படும் பொழுது அதையெல்லாம் செய்து முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஆகவே நம்ம ஆயத்தமாக இருப்போம். இயேசுவை சந்திக்க ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இருப்போம். நாம் ஆயத்தமாக இருப்பது மாத்திரமே இயேசுவை சந்திப்பதற்கு உண்டான காரியங்களை மாதிரி செய்ய முடியும். ஆகவே எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். எல்லா விஷயத்திலும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இயேசு எப்போ வருவார் நமக்கு தெரியாது. எல்லா நேரத்திலும் ஆயத்தமாக இருந்து அவர் சந்திக்க ஆயத்தமாக இருப்போம். ஞானஸ்தானம் பெறுவோம். ஊழியம் என்ன செயல், ஊழியத்தை செய்வோம். உங்கள் அருகாமையில் இருக்கிறவங்க, நீங்கள் கம்பெனியில் வேலை செய்யணும், கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூலில் இருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்கெல்லாம் இயேசு பற்றி சொல்லுங்கள். காரணம், நம்மை தேவன் படைத்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவதாக காணப்பட வேண்டும். அப்போ நிறைவேற்றினா மாத்திரமே நாம் தேவன் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்று பார்க்கிறோம். ஆகவே அவருடைய சித்தத்தை அறிந்து சத்தத்தை கேட்டு அவருடைய வேலை இந்த பூமியில் செய்து முடிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கேட்ட வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் வசனத்தை போல ஆண்டவரே நாங்கள் நடக்க அந்த 5 பேரை போல எண்ணெயும் தீவெட்டியும் கொண்டு போய்
மணவாளனாகிய உம்மை சந்திக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. கைவிடப்பட்டவர்களாக நாங்கள் பரிதபிக்கப்பட்ட மாறிவிடக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய கரத்தை தாழ்த்து புறம் பொறுப்படுத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.